இங்க பட்டான் வெற்றி. என்னடா ஆச்சு உனக்கு? அண்ணே நீயா? பின்ன யாரு? என்னடா ஆச்சு உனக்கு? அது சரி, நீ எப்படா இங்க வந்த? நான் இங்க வந்தேனா? நான் இங்க தான்டா இருக்கேன். நீ தான் வந்த, உட்காந்த, கைய வச்சு தடவுன, முத்தம் கொடுக்க வர. என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, உன்னையா? உன்னையா நான் கொஞ்சின? பின்ன வேற யாரு நினைச்ச? ஆஹா, மீண்டும் மீண்டுமா? அது நான் உன்னதான் கொஞ்சின. அட 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 அண்ணே, நீ வர வர அழகாயிட்டே போறனே அண்ணே. ஒவ்வொரு ஆங்கிள்லயும் ஒவ்வொரு ஹீரோ மாதிரி இருக்க. நானு? ஆமாண்ணே. அண்ணே, நீ சினிமால ஹீரோவா கூட ஆகலானே. ஏய், என்னடா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை யாரும் புகழ்ந்து பேசிடக்கூடாது, உடனே ஏதாவது சொல்லிருவ. அவ்வளோ தன்னடக்கம். நீ வேணா அன்னிக்கிட்ட கேளு. நீ பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கனா. அப்ப மினிஸ்டர் ஆனதும் நாமளே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதுல பண்ண போற முதல் படத்துக்கு நீதான ஹீரோ. உன்னை வச்சுதான் பண்ணுவேன் நானு. ஆமாண்ணா. அண்ணே, நீதான் ஹீரோ. நான் தான் ஹீரோ. ஹீரோனா சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, வரேனே. நான் பாத்துக்கிறேன். நீ ஹீரோனே. ஓ, என்ன இவன் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கான்? என்ன போய் ஹீரோன்றான்? அப்படியா இருக்கேன்? அப்படி ஒன்றும் தெரியலையே. இவனுக்கு தான் எதுவும் ஆயிடுச்சு. அப்பாட்ட சொல்லி இவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் வேலையை கெடுத்துட்டான். நான் பார்க்கறதே கொஞ்சம் வேலை. தலைவரே, என்ன தலைவரே, பகல்லே இப்படி காலை நீட்டி ஒய்யாரமா படுத்துட்டு இருந்தா எலெக்ஷன் என்ன ஆகுறது? நம்ம நிறைய வேலை செய்யணும் தலைவரே. கொஞ்சம் அசந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டி நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவாங்க, தெரியும் தானே? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த எலெக்ஷன்ல நாம தான் ஜெயிக்க போறோம். இது ஏற்கனவே முடிவான விஷயம். எதுக்கு டென்ஷன்? அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும் தலைவரே. எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசனையாவே இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? கண்ணை மூடினாலே உன் அண்ணிதான் என் கண்ணுக்குள்ள வந்து ஒரே கலவரம் பண்றா. அப்படியா? அடா ஆமாண்டா. லவ் பண்ணாலே அப்படிதான் தலைவர். நீங்க இப்படி சொல்றீங்க. என் நிலைமை என்னன்னு எனக்கு மட்டும்தாண்டா தெரியும். ஏய், யார பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்குடா. அங்க பாரு, கேட்டை திறந்து யாரோ உள்ள வராங்க. அது நம்ம கட்சிக்காரங்களா கூட இருக்கலாம். ஆனா என் கண்ணுக்கு துளசி வர மாதிரியே இருக்குடா. என்ன பார்த்துக்கிட்டே நடந்து வர மாதிரியே இருக்குடா. அவ வந்ததும் துளசி துளசின்னு நல்லாவா பேசுறன்னு வையேன், டக்குன்னு வேற ஆளா மாறிடுறா. எனக்கு பெரிய அவமானமா போயிருதுடா. இப்பதான் என் அம்மா கிட்டயும் என் அண்ணன் கிட்டயும் பல்பு வாங்கிட்டு வந்து உக்காந்துருக்கேன். தலைவரே, 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 நிஜமாவே அண்ணிதான் வந்துட்டு இருக்காங்க தலைவரே. ஏய், இப்போ உங்க கண்ணுக்கும் அவ தெரிய ஆரம்பிச்சிட்டாளா? ஐயோ தலைவரே, நல்லா பாருங்க, உண்மையிலே அண்ணிதான் வந்துட்டு இருக்காங்க. கனவு இல்ல, நிஜம் நிஜம் தலைவரே. என்னடா அங்க பாருங்க தலைவரே. பார்த்தா மட்டும் அங்க பாருங்க பாருங்க.
வாங்க மேடம். துளசி எங்க இவ்வளவு தூரம்? ஆஃபீஸ்ல இருந்து ஃபைல் கொடுத்து அனுப்புனாங்க. சார் கிட்ட சைன் வாங்கணும். எந்த ஆபீஸ்ல இருந்து? ஆ, ஆ, அந்த ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்தா? ம், அந்த நியூலி ஜாயின் பொண் நீங்க தானா? ஆமா. ஓ, உலகம் எவ்வளவு சின்னது பாத்தீங்களா? எல்லாம் சுத்தி சுத்தி பக்கத்திலேயே இருக்கும். சரி வாங்க உள்ள போலாம். இல்ல, இந்த ஃபைல்ல சைன் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், நான் அப்படியே கிளம்புறேன். என்ன துளசி நீங்க அடுத்தவங்க மாதிரி வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வீடு வரைக்கும் வந்துட்டீங்க. உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடலன்னா மாமா என்ன திட்டுவாரு. வாங்க உள்ள போலாம். இல்லங்க, பரவாயில்ல. அட வாங்க துளசி. என்ன சார் இவ்ளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? எல்லாம் என் தேவதையை பார்க்கறதுக்காக தான். உன்னை உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் உடனே உன்னை தேடி வந்துட்டேன். அப்படியா? ம் வேலையை விட்டு வர அளவுக்கு ஏன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா அஞ்சலி, உனக்கு வர உடம்பு முடியலல்ல, அதனால தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டோம்ல. அப்போ நீங்க என்ன பார்க்க வரல, டேப்லெட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ம்? அத காரணமா வச்சுட்டு உன்னை பார்க்கலாமேன்னு வந்தேன். ம். அப்போ உங்களுக்கு பிசினஸ் முக்கியம் இல்லையா? என் தேவதைக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது. வா உட்காரு. ஒரு நிமிஷம். ம். இந்தா டேப்லெட் போட்டுக்கோ அஞ்சலி. கொஞ்சம் லேட்டா போட்டுக்கிறேங்க. நேற்று நைட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்னங்க? இல்ல அஞ்சலி, என்னால ஆபீஸ்ல நிம்மதியாவே இருக்க முடியல. திரும்ப திரும்ப எனக்கு அதே ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப கில்ட்டா இருந்தது. அதான் உடனே சாரி கேட்கலான்னு முடிவோட வந்தேன். ஐம் சாரி அஞ்சலி. சாரிங்க, நான் தான் உங்க மனசை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன். முதல்ல நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். சாரிங்க. ஏய் இல்ல, தப்பு என் மேலதான். நான் தான் சாரி சொல்லணும். பொண்டாட்டிக்கு பாட தெரியுங்கிறதுக்காக அவளை ஒரு தடவை பாட சொல்லலாம், 2 தடவை பாட சொல்லலாம். நைட்டு ஃபுல்லா பாட சொல்றது தப்பு தான். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அஞ்சலி. இந்த டேப்லெட் போட்டுக்கோ. ம் குடு. விஷயம் என்னன்னா, அந்த பாட்டு உன் பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி லைஃப் லாங் உன் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு.
தப்புடா. இப்படி போன் எடுத்து பார்த்து செக் பண்ணி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு அஞ்சலி கிட்ட கேட்டாலே அவளே சொல்லுவாள்ல. அஞ்சலி உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. அவகிட்ட ஸ்ட்ரைட்டாவே நீ கேட்டுரு. அதான் ரைட்டு. என்னங்க ரொம்ப வெயிலா இருக்குல்லங்க. ஏண்டி ஆ நீ எதுக்கு அட்டி போடுறேன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, போகும்போது 10 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். 10 ரூபாய் ஐஸ்கிரீமா? ஒன்றும் வேண்டாம், வந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. ஆமால ஏங்க ஒரே ஒரு நிமிஷம். என்ன? அத்தை கிட்ட எங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு தானே சொல்லிட்டு வந்தோம். ஆமா. ஒருவேளை அத்தை எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டா, அவங்களும் உண்மையை சொல்லிட்டா? ஐயோ, இதை நான் யோசிக்கவே இல்லையே. இரு, உடனே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. பண்ணுங்க. நான் டைம் கொடுத்தேன். கேளு. பரவாயில்லையே, நீயும் உஷாரா தான் இருக்க. சரியான ஆள் தான் நீ. பின்ன உங்க கூட சேர்ந்துட்டேன்ல, வேற என்ன சரி, பேசு பண்றது? பேசு. கவிதா, கவிதா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கம்மா? மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுமா. நாங்க சிட்டிக்கு பக்கத்துல ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கோம். விஷயம் என்னன்னா, இடம் வாங்கியிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா, இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக வந்தோம். ஆனா வீட்ல அத்தை மாமா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இப்ப கூட உனக்கு உடம்பு முடியலன்னு பாக்குறதா சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஒருவேளை அத்தை ஃபோன் பண்ணா நீ எப்படியாவது சமாளிச்சுக்கம்மா. என்ன நீ இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க? ஃபோன் பண்ணா நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. என்ன? ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆ, ம். நீ சந்தோஷமா வாழணும், என்ன? அதான் என்னோட ஆசை. சரிம்மா, நான் வைக்கிறேன், பாத்துக்கோ. ஆ, என்னடி சொன்னாங்க? அவங்களே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதைத்தான் நானும் சொன்னேன். நீ தான் ஏதோ ரொம்ப பயந்துகிட்டே இருக்க. ஆமாங்க, என்ன பண்றது, அம்மா என்ன பயந்த சுபாவமாவே வளர்த்துட்டாங்க. என்னங்க, அப்பா வராரு பாருங்க. எங்க எங்க எங்கடி? நான் பயப்படுறேன்னு சொல்றீங்க, அப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னதும் அப்பா அப்பான்னு அப்படி பயப்படுறீங்க. சரியான ஆள் தான் நீ. ஒரு நிமிஷம் என்னைய பயம் காட்டிட்ட. வா உள்ள போவோம். வாங்க. டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு சமாளிக்க வேண்டியதா இருக்குப்பா. இந்த பக்கம் போ. ஓகே. யா, ஃபைன் ஃபைன். ஓகே. தேங்க் யூ. தலை ரொம்ப வலிக்குதா? வலி இருந்துச்சு. நீ பக்கத்துல வந்து அன்பா காஃபி போட்டு கொடுத்ததும் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. சந்தேகப்படுவாங்கல்ல? ஏய், ஏன் சிரிக்கிற? இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கால் பண்ணாங்க. அவங்க ஏன் என் வாய்ஸ் இப்படி இருக்குன்னு கேட்கும் போதே என்ன நடந்திருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றத, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே சொல்லிட்டேன். நான் தான் காரணம்னு சொன்னியா? ஆமா, என்ன நீங்க தானே பார்ட்டிக்கு கூட்டு போய் அது இதுன்னு சாப்பிட சொன்னீங்க. அதனால தானே என் வாய்ஸ் மாறிடுச்சு. அதனால தான் என் வாய்ஸே மாறிடுச்சுன்னு சொன்னேன். உண்மையாவே அதான் சொன்னியா? ஆமா.
அஞ்சலி, நமக்குள்ள நடந்த இந்த சின்ன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலி. ஐ லவ் யூ. எனக்கு என் அப்பா அம்மா கிட்ட கிடைச்ச அன்பை விட நீங்க காட்டுற அன்பு ரொம்ப பெருசுங்க. உங்களை எங்கேயும் யார்கிட்டையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சது அது என்னுடைய வரங்க. அப்பாடா, 10 ரூபா ஐஸ்கிரீம் ஒன்று கன்ஃபார்ம். சரிதான், ரொம்ப தாராளம் தான், போங்க. அப்பாடா, நல்ல வேலை, எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சுது. ஆமா. யாரும் பார்க்கல. ஆமாங்க, நான் கூட அப்படிதான் பயந்துட்டே இருந்தேன். என்னங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொன்னீங்களே, ஃபோன் பண்ணுங்க இப்போ. ஆமால, ஒரு நிமிஷம் சொல்லிடுவோம். சொல்லுங்க மாப்ள. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட பேசணுமா? கொடுக்குறேன். அம்மா, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ரொம்ப சந்தோஷம் கவிதா. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, சீக்கிரமா வீடு கட்டுற வழியை பாருங்க. என்ன, அதுக்கும் லோன் ஏற்பாடு பண்ணியாச்சு. சீக்கிரமா ஆரம்பிச்சிருவோம். சரி. அம்மா, வீட்ல இருந்து அத்தை யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையேம்மா. அம்மா, நான் சொன்னதை மறந்துடாதம்மா. அவங்க ஃபோன் பண்ணா நான் சொன்ன மாதிரி சொல்லிடு. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, இப்போ உடனே வீட்டுக்கு போறீங்களா? ஆமாம்மா. என்னடி, எப்போவாச்சும் தான் வெளியில வரீங்க, இப்போ உடனே ஏன் வீட்டுக்கு போறீங்க? கொஞ்சம் அப்படியே வெளியில பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாம்ல. நானா வேணான்னு சொல்றேன். இந்த மனுஷன் அழைச்சிட்டு போனதானே. என்னம்மா, எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நான் வச்சிடுறேன், அப்புறம் கால் பண்றேன். என்னங்க, பேசிட்டியா? அம்மா ரொம்ப ஹாப்பி. சந்தோஷம். வாங்க. சரி வா, கிராஸ் பண்ணி அப்படி போயிடலாம். வா. அங்க இருக்கா? இங்க பாரு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவிதா. உனக்கு நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு கன்ஃபார்ம், சினிமா, ஐஸ்கிரீம் எல்லாம் ஃப்ரீ. வெளியெல்லாம் போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏய், ஃப்ரீனா என்ன ஃப்ரீயாவை கொடுப்பாங்க? நான் காசு கொடுத்து வாங்கி தரேன்டி. இதெல்லாம் லைஃப்ல ஒரு தடவை தான் கிடைக்கும், அனுபவிச்சுக்க, அப்புறம் வருத்தப்படாத. சரி சரி, ரொம்ப கெஞ்சுறதுனால ஒத்துக்கிறேன். கெஞ்செல்லாம் இல்ல, நீ வேணான்னு சொன்னா எனக்கு செலவு மிச்சம். உடனே உங்க கஞ்ச புதிய காட்டிடுவீங்களே. இப்போ என்ன, போலாமா வேணாமா? போலாம் போலாம் போலாம். சரி வா போலாம். மாத்தி மாத்தி சொல்லிட்டு உட்கார். அண்ணி, வெற்றி, இன்னும் எவ்வளவு நேரம்? நீ சீக்கிரம் அப்பாவை கூட்டு வாங்க. இதோ கூட்டிட்டு வந்த வரேன். கெஸ்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க? மேடம், டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? எது வேண்டாமா? ஓகே மேடம். மாமா துளசி, வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இரு. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காரு. வீட்ல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? இந்த ஃபைல்ல கையெழுத்து வாங்கணும், அதான் வந்தேன். அத்தை, நம்ம ஆடிட்டர் ஆபீஸ்ல தான் துளசி ஒர்க் பண்றாங்க. அப்படியா? எப்ப இருந்துமா? இப்பதான் 1 மாசமா. ஓ, இந்த காலத்து பொண்ணுங்க யாரும் படிச்சுட்டு வீட்ல இருக்கிறதே இல்லல்ல, வேலை வேலைன்னு போயிடுறீங்க. இல்ல, தியாக்காக தான். புரியுதுமா, நீ வேலைக்கு போறது ஒன்றும் தப்பில்ல. சரி, நீ கை கழுவிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். இல்ல வேணாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். என்னம்மா, வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? காஃபி ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்ல, தேங்க்யூ so மச், எனக்கு எதுவும் வேண்டாம். இருமா, நான் எடுத்துட்டு வரேன். இரு. இல்ல வெற்றி, அப்பா எப்படா வருவாரு? அப்பா என்னம்மா, எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியாதுல்ல உனக்கு. இருமா,
நான் என் பெரிய பையன் கதிர் கிட்ட கேட்டுட்டு வரேன். கதிரு, அப்பாவை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. கதிரு. அண்ணி காஃபி கொண்டு வாங்க. மேடம் அப்பா இதோ வந்துருவாரு. நீங்க உட்காருங்க மேடம். தலைவரே, இப்படி அண்ணிய வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்களே, திருஷ்டி பற்றாதா? என்ன தலைவரே நீங்க? டேய், என்னோட திருஷ்டி அவங்கள ஒண்ணுமே பண்ணாதரா. வேற யாரு கண்ணும் அவங்க மேல பற்றக்கூடாதுன்னு தான் நான் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய், நீங்கெல்லாம் அந்த பக்கம் பாருங்க. இது கேசவன் கடல்ல? ஆமா. இப்ப இங்க எதுக்கு வந்தோம்? ஒரு முக்கியமான வேலை. வா, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அன்னைக்கு திறப்பு விழாக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னாரு. இன்னைக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஃபர்னிச்சர் ஏதாவது வாங்க போறாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அந்த செலவெல்லாம் பண்ண மாட்டாரே. ஏய், என்ன முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல. வா வா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குங்க. ப்ரோ, கேசவா, கேசவா வாங்க நீ. வா ப்ரோ. இப்பதான் வரீங்க கடைக்கு? குடு ப்ரோ. பாத்துறா. பயந்து போயிட்டேன். சரி வா. நல்லா இருக்குங்க. சோஃபா சூப்பரா இல்ல? என்னடா வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. திறப்பு விழாக்கு உங்களை கூப்பிட்டேன், நீங்க 2 பேரும் வரவே இல்லை. என்னடா பண்றது? அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆஃபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்னால் வர முடியல. இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். அதான் உன் கடையை விசிட் அடிச்சுட்டு போலான்னு வந்தோம். சரி வாங்க, உள்ள வாங்க. வா. சுரேஷ், தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா, டேய் என்னடா உன் கடைக்கு தடவை வந்திருக்கேன். நீ என் கூட பிறந்த தம்பி, பச்சை தண்ணி கொடுத்து தான் வரவேற்பியா? என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்ட? ஏதோ ஜூஸ் வாங்கிட்டு வரேன். கேஷவா, ஜூஸ் எல்லாம் எதுக்கு? பரவாயில்ல. ஏய், அவன் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வரான். உனக்கு என்னடி? நீ போய் வாங்கிட்டு வாடா. சரி. சுரேஷ், இங்க உங்க பாக்கெட்ல இருந்து ₹1 கூட எடுக்க மாட்டீங்களா? ஏன்? மத்தவங்க செலவுலயே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும்னு நினைப்பீங்களா? அவன் என் தம்பிடி, எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. செய்யட்டுமே. அவன் என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கான்? எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கான். இதுக்கு எடுத்தாலும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு. இந்தா ப்ரோ. வந்துருச்சு, வாங்கிக்க. அவகிட்ட கொடு. நாங்க. தேங்க்ஸ் கேஷவா. கடை ரொம்ப நல்லா இருக்குடா. ஆமா, எவ்வளவு வாடகை? அது 25,000 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் 5,000 ரூபாய் குறைச்சு 20,000 ரூபாய் வாங்கினாங்க. 20,000 ரூபாயா? ஆமா, அதிகம்தான். ஆமா, அதுக்கேத்த மாதிரி வியாபாரம் ஆகுதா? ஆமா, ஓரளவுக்கு ஆகுது. இப்பதான் ஓப்பனிங், போக போக பிக்கப் ஆயிடும். ப்ரோ, அண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு வந்திருக்கீங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பிரீமியம் செக்ஷன் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். வாங்க. உட்காரு. முதல்ல ஜூஸை குடி, அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். எங்க போயிட போகுது? இங்க தானே இருக்கு. ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ, வா போலாம். காலி ஆயிடுச்சுங்க, விடுங்க. தெரியுது, ஜூஸை கூட ஒழுங்கா குடிக்க விட மாட்டியே நீ. அப்படியே வச்சிருங்க. வாங்க மேல போலாமா? இந்த பக்கம் வாங்க. இருமல் ஜுரம் வர்றதெல்லாம் சாதாரண விஷயம்தான். அவ என்ன குழந்தையா? 2 நாள்ல சரியா போயிட போகுது. இதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி லட்சுமி? அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அஞ்சலிக்கு இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வந்ததே இல்லையே. அவ குரல் இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லைங்க.
பாவம் என் பொண்ணு எப்படி சமாளிக்கிறானே தெரியல. அங்க வேற தனியா இருக்கா. கூட இருந்து அவளுக்கு உதவி பண்றதுக்கு கூட யாரும் இல்ல. அத நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதான் மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறாருல்ல. பாத்துக்கிறாரு தாங்க. ஆனா நாம கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல. பெத்த மனசு இல்லையா, அதான் அடிச்சுக்குது. என்னமோ அவளை போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாமேன்னு தோணுது. பார்த்துட்டு வர்றது என்ன பார்த்துட்டு, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். அஞ்சலி இங்க கூட்டிட்டு வந்து ஒரு வாரம் நல்லா கவனிச்சு அனுப்புவோம். சரியா? சரிங்க. சரி, போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. தம்பி உட்காரலாமா? கடை எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்குடா. நான் கூட ஏதோ சின்ன ஷோரூமா தான் திறந்துருப்பேன்னு நினைச்சேன். கலக்கு. நினைச்சதை சாதிச்சிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். சும்மா சமாளிக்காதடா. நீயும் உன் ஒய்ஃபும் வெளியவே தெரியாம ரகசியமா வச்சிருந்து திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸ உடைச்சிங்க பாத்தீங்களா? கெட்டிக்காரன் தான் நீ. ப்ரோ, உங்க அளவுக்கு யாராவது கெட்டிக்காரனா வர முடியுமா? அச்சச்சோ, என்னாச்சு ப்ரோ? அது ஒண்ணு இல்லடா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல, அதான் அலாரம் அடிக்குது. எனக்கு வேற அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு இல்லையா, அதுல இருந்து கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறது. சாப்பிடலாமா? நான் வீட்ல இருந்தே கொண்டு வந்துட்டேன். நீங்க 2 பேர் இருக்கீங்களே, அதை எப்பறம் நம்ம 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும்? இந்த ஏரியா வேற எனக்கு தெரியாது. தம்பி, பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா இருக்குமா? இருக்கு. நம்ம கடைக்கு பக்கத்து தெருவில் சூப்பர் ஹோட்டல் இருக்கு. நல்லதா போச்சு. எனக்கும் அவளுக்கும் வெஜ் ஃப்ரைட் ரைஸு, சைட் டிஷ்ஷா இந்த கோபி மஞ்சூரியனு, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் இந்த முக்கியமாக இந்த ரைத்தா இருக்குல்ல, அதை 2 பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. ஏங்க, வந்த இடத்துல என்னங்க அவருக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு? போறப்ப ஏதாவது சாப்பிட்டுக்கலாமே. என்ன நீ நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க? இருங்க ப்ரோ, நான் போய் வாங்கிட்டு வரேன். நாங்க வெயிட் பண்றோம். என்ன பாக்குற? என் வாழ்க்கையில இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்ல. பார்க்கவும் மாட்டேன் இனிமேல். வாடா வாடா, வாங்கிட்டு வந்துட்டியா? ஏண்டி, இந்த ஃப்ரைட் ரைஸ்ல லைட்டா உப்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் குறைச்சு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏங்க இப்படி? உங்ககிட்ட காசா இல்ல? ஏய், அவன் என் தம்பிடி. என் கூட பிறந்தவன் கடை திறந்திருக்கான். ஒரு ட்ரீட் கூட வைக்கல. இத ஒரு ட்ரீட் நினைச்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு கடை திறந்து அவன் ட்ரீட் வச்சிருக்கான். நாளைக்கு நாம வீடு கட்டி அவனுக்கு ட்ரீட் வைக்க மாட்டோமா என்ன? நீங்க தானே வச்சுட்டு தான் ஒரு வேலை பாப்பீங்க. ஏய், அது என்னது? கோபி மஞ்சூரியன் தானே? நீ மட்டும் தனியா சாப்பிடுற, எனக்கும் கொஞ்சம் தாயேன். உங்களுக்கு கல்ச்சர் தானே, அதுக்காக தான் தயிர் பச்சடி வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன பாக்குற? குடு. வேற மிச்சம் வைக்காம சாப்பிடு. அவன் வாங்கி கொடுத்ததா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான்ல, சாப்பிடு. வேஸ்ட் ஆகிடாத. கேசவா, நல்ல திருப்தியா இருந்ததுடா. சரி, நான் கிளம்புறேன். அந்த பேக் கொஞ்சம் எடுத்துட்டு வா. எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னீங்களே, அது இதானா? ஏய், சும்மா இரு. அவன் வந்துட போறான். வந்துட்டான். சரிடா கேசவா, நல்ல வியாபாரத்தை பாரு. சரி, நம்ம கிளம்புவோமா? வா, போலாமா? எதுக்கு ஃபோன் பண்றாங்க? எடுக்க வேண்டாம். ஏங்க, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. ஏய், வேலையா இருக்க அஞ்சலி? உங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க, எடுத்து பேசுறியா? ஏங்க, என்கிட்ட பேசுறதா இருந்தா எனக்கு கால் பண்ணிருப்பாங்க.
உங்ககிட்ட தான் பேசணும் போல இருக்கு. அட்டன் பண்ணுங்க. சரி. ஹலோ. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்ள. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. வீட்ல எல்லாரும் எப்படி நல்லா இருக்காங்களா? எல்லாரும் இங்க நல்லா இருக்கோம் மாப்ள. அது வந்து ஒண்ணுல காலையில நான் அஞ்சலி கிட்ட பேசினேன். அவளுக்கு ஏதோ தொண்டை கட்டி இருக்கும் போல. அவளோட குரல் அப்படி கேக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒருவேளை அஞ்சலி எல்லாத்தையும் சொல்லிட்டாலோ? ஆமாத்த, வெளியில சாப்பிட்டது கொஞ்சம் அவளுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒண்ணுன்னா எங்க வீட்டுல யாராலையுமே அதை தாங்கிக்கவே முடியாது. சின்ன பொண்ணு தானே, அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மாப்பிள்ள. என்னத்த, அவளை பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? இன்னைக்கு ஆபீஸ்ல அவ்வளவு முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேனா? எல்லாம் அஞ்சலிக்காக தான். அப்படியா? ஆமாத்த, நான் வீட்டுல தான் இருக்கேன். சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் தொண்டை வலிக்கு ஒரு கசாயம் இருக்கு, அதை நான் சொல்லி தரேன். அது வந்து இஞ்சி, மிளகு, திப்புளி எல்லாம் போட்டு. ஆல்ரெடி வச்சு கொடுத்துட்டேன் அத்தை. என்ன நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்களா? சரி, நல்லதா போச்சு. இப்போ அஞ்சலிக்காக தான் ஃபுட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. உங்கள மாதிரி ஒரு புருஷன் அமையறதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னத்த நீங்க, அஞ்சலி மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இதே எனக்கு சின்னதா காய்ச்சல் தலைவலினா கூட உங்க பொண்ணு என்ன விட்டுருவாளா? இந்நேரம் துடிச்சு போயிருப்பா. என் அம்மா இருந்திருந்தா எனக்கு எப்படி பாத்திருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா உங்க பொண்ணு என்ன பாத்துக்கிறது எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல எனக்கு வேற என்னத்த வேணும்? நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படியே இருக்கணும், சந்தோஷமா. சரிங்க அத்தை, நான் அப்புறமா பேசுறேன். சரி சரி. லட்சுமி, காஃபி எடுத்தா. இந்தாங்க. ரகு, என்னங்க ரகு வந்துட்டான். டே ரகு, சம்மந்தி அம்மாவுக்கு இப்ப எப்படிடா இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்காங்கம்மா. நாங்க ரெண்டு பேரும் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம். ஏன் கவிதா, ஏன் அதுக்குள்ள அனுப்பிட்டாங்க? பெட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. பெட்ல தான் இருந்தாங்க. மகளையும் மருமகனையும் பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த சாதாரண காய்ச்சல் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஆஃப்டர்நூனே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க பாட்டி. நான் அவளை கேட்டா நீ எதுக்குடா பதில் சொல்ற? அது கவிதாவோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலல்ல, அந்த சோகத்துல இருக்கா. இல்ல கவிதா? ஆமா பாட்டி. கவிதா, அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமல்லம்மா. ஏதோ ஒரு வாரம் தங்க வச்சு அவங்கள நல்லா சாப்பிட வச்சு அனுப்பிச்சிருக்கலாமே. அது இல்லப்பா, அது நீ வா வா, நீயே சொல்லு. அது நாங்க கூப்பிட்டோம் அம்மா. அம்மா தான் இல்ல நான் வீட்டுக்கு போறேன், சரியாயிருச்சு, இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆமாப்பா, அதான் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரோம். என்னம்மா நீ அவங்க சொன்னா அப்படியே கொண்டு விட்டுருவியா? அவங்களுக்கு கஞ்சி கிஞ்சி வச்சு காய்ச்சி கொடுக்கறது கூட ஒருத்தரும் கிடையாது. இங்க பாரு, என்னானாலும் சரி நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வந்து. கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா, நானும் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட. டேய் டேய் கேசவா, என்னடா நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்ட? அது பக்கத்துல ஒரு சோஃபா டெலிவரி கொடுக்க வேண்டியிருந்தது. தீபாவும் ஃபோன் பண்ணால, டெலிவரி கொடுக்க வேண்டியது. அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு தீபாவை கூட்டு வந்தேன். சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அஞ்சலிக்கும் பாவம் உடம்புக்கு முடியல. அதான் எனக்கு கவலையா இருக்கு. என்னம்மா? அஞ்சலிக்கு உடம்பு முடியலையாமா? என்னாச்சுமா? ஆமாப்பா, ஏதோ தொண்டவலியா. பார்ட்டிக்கு போயிருக்கா, அங்க பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு ஏதோ ஒத்துக்காம போயிருக்கு. ஐயோ மா, நீ பேசினியா அவகிட்ட? இதோ இப்பதான் பேசுனேன்.
சரி கால் பண்ணுமா, திரும்ப பேசுவோம் அவகிட்ட. அஞ்சலி இல்ல அஞ்சலி. தொண்டை வலி. கேசவா, அவளுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணு. பண்ணுடா. சரிப்பா. கேசவா பண்ணு. அத்தை வாங்க. வாங்க பாட்டி, இங்க வந்து உட்காருங்க. இந்த வரேன். வந்துட வேண்டியது பின்னாடி. பார்த்து பாட்டி. ஹாய் அஞ்சலி. என்னம்மா ஏதோ தொண்டை வலிக்குதுன்னு சொன்னியாமே? என்ன பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிட்டியாங்க போயிட்டு? மச்சவன நைட் எல்லாம் பாட சொல்லி டார்ச்சர் பண்றாரா? அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணா. அம்மாடி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. அஞ்சலி, நான் சொல்ற மாதிரி செய். கேட்டுக்கோ. வெந்நீர்ல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது அப்படியே முழுங்காம தொண்டையிலேயே வச்சிருந்து துப்பிரு, எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் பண்ணிட்டேன் அண்ணி. அஞ்சலி எல்லாம் உனக்கு தேவையில்லை. பால் ஊத்தாம பிளாக் காஃபி குடிச்சாலே சரியா போயிடும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ கொஞ்சம் லவங்கப்பட்டைய போட்டு வெந்நீரை வச்சு குடி. நீ அப்படித்தான் கொடுப்ப. அது சரியாயிருண்டா உனக்கு. அப்பா, அதெல்லாம் அவர் செஞ்சு கொடுத்தாருப்பா. எல்லாமே குடிச்சிட்டேன். அதுக்கு மேல டேப்லெட்டும் போட்டிருக்கேன். அவரு மந்து கஞ்சி வச்சு கொடுத்தாருப்பா. இப்ப என் வாய்ஸ் பெட்டரா தான்ப்பா இருக்கு. இல்லம்மா உன் வாய்ஸ் இன்னும் சரியாகல. நாங்க சொன்ன மாதிரி செய்ய, அப்பதான் சரியாகும். சரியாயிடும்பா. எதுக்காக எல்லாரும் எப்படி பத்துட்டு படுறீங்க? இல்லம்மா, நீ பக்கத்துல இருந்தா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எங்களை விட்டு தூரத்துல இருக்கிறியா, அதுதான் எங்களுக்கு. உனக்கு சின்னதா எதுனாலும் சங்கடமா இருக்கு. வா வா போ பேசு. எல்லாத்துலயும் கூர்க்க வந்துடும். அண்ணா, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இரு, நான் கூப்பிடுறேன். என்னங்க அண்ணா பேசு. முருகண்ணா உங்ககிட்ட பேசணுமா? கட் ஆயிடுச்சே. திரும்ப கால் பண்ணுங்க. சரி. என்னாச்சுப்பா? கட் ஆயிடுச்சுப்பா, திரும்ப கால் பண்றேன். டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ விடு. அவ ஏதாவது வேலையா இருப்பா. நீ பேசியே கட் பண்ணிட்டா. போ, நீ சாப்பாடு எடுத்து வை. நான் போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கேசவா அப்புறம் பேசலாம். கேசவா, நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம் வா. என்னாச்சு? லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமோ? என்னாச்சு? இல்லைங்க, வீட்டுல எல்லாரையும் பார்த்தனா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரையும் நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. நான் இருக்கேன்ல. இங்க வா வா. இவ வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசினா மட்டும் அவ்வளோ ஃபீல் பண்றா, அவ்வளோ எமோஷன் ஆகுறா. அத முதல்ல கட் பண்ணணும். கட் பண்றேன். உட்காருமா, உட்காரு. சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? குடுமா துளசி, இந்தாங்க. இல்ல, எனக்கு ஒண்ணும் வேணாம், தேங்க்யூ. நம்ம வீட்ல ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும், எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்லம்மா. எடுத்துக்கோமா. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. என்ன துளசி அம்மான்னு சொல்றீங்க? அவங்க உங்களுக்கு அத்தை முறை தானே? அத்தைன்னு உரிமையா சொல்லுங்க. தேங்க்ஸ் அத்தை.